பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 3வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. இந்த பகுதியை நம்ம வரிசையா பார்த்துட்டே இருக்கோம். அதுல நெபுகாத்நேச்சர் தான் அந்த பாபிலோனை எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்காரு, ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் முதல்ல தானியேல் பத்தி ஒரு போர்ஷன் பார்த்தோம். அடுத்தது அவருடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்க 3 பேரும் அவருடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து இந்த போர்ஷன்ல இவர் நெபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலை உருவாக்குறாரு. அவர் நம்முடைய ஜீவனொளி தேவனை கும்பிடுறவர் கிடையாது. அதனால அந்த பெரிய சிலை அந்த சிலையை எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில வச்சு எல்லாரும் எல்லா தேசங்கள்ல இருந்து பிரதானிகள், எல்லா அதிகாரிகள் எல்லாரும், மேலும் இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு சிக்னல் கொடுத்த உடனே எல்லாரும் அந்த இதை தாளை பணிந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போட்டிருக்காங்க. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் பணியல. இத அந்த ஊர்ல உள்ள மக்கள் அதிகாரிகள் நெபுகாத்நேச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நெபுகாத்நேச்சருக்கு பயங்கர கோபம் வருது. அது எப்படி நான் என்னுடைய ஆர்டர் ஒபே பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வருது. கோபம் அவங்க 3 பேரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே அவங்க அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க இப்ப 3 பேரை நான் சொன்ன உடனே இந்த வாத்தியம் சவுண்டு கேட்ட உடனே நீங்க சிலையை தாளை பணியணும், கும்பிடணும். இல்லை அப்படின்னா உங்களை அக்னி சூளையில கொண்டே நான் போட்டுருவேன். அப்ப எந்த கடவுள் உங்களை காப்பாத்துறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நெபுகாத்நேச்சர் அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. அப்ப அந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் நாங்க கும்பிடுற தேவன் நிச்சயமா உங்க அக்னி சூளையில இருந்தும் இந்த உங்களுடைய அக்னி சூளையில இருந்தும் உங்களுடைய அதிகாரத்துல இருந்தும் எங்களை காப்பாத்த வல்லவரா இருப்பாரு நிச்சயமா. அப்படியே காப்பாத்தாட்டி கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களை நீங்க காட்டுற இந்த தெய்வத்தை பணிந்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு இன்னும் பயங்கரமா கோபம் பெரிய பெரிய வீரமான மனிதர்களை வச்சு இவங்களை அப்படியே தூக்கி இவங்களுடைய பாகை, சால்வை எல்லாத்தோடையும் சேர்த்து அந்த அக்னி சூளைக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அதாங்க இன்னைக்குரிய போர்ஷன். இது கொஞ்சம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போமா? அல்லேலூயா.